நருட்டோ சொன்னதை இப்ப வரைக்கும் என்னால மறக்கவே முடியல. பல வருடங்கள் ஆயிடுச்சு. ஆனா இந்நேரத்துக்கு அவங்க 2 பேரும் திரும்ப வந்திருக்கணுமே. லீஃப் வில்லேஜுக்காகவாவது அவன் திரும்ப வந்தே ஆகணும். ஏன்னா இந்த கிராமத்துக்கு அவனோட சேவை கண்டிப்பா தேவை. நான் வந்துட்டேன் மக்களே. நருட்டோ உசுமாகி ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கு திரும்ப வந்துட்டான். அது நிஜமாவே அவன்தானா? அது அப்படிதான் தெரியுது. வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே நருட்டோ சீரிஸ் போட்டோம், ஒரு எபிசோட் போட்டோம். அந்த எபிசோடுக்கு உங்களுடைய ஆதரவு அந்த அளவுக்கு கிடையாது. பட் இருந்தால் நம்ம இன்ஃபர்மேஷனை கடத்தி ஆகணும். ஏன்னா நம்ம ஒரு எபிசோடு பார்த்தோன்னா 2வது எபிசோடு பார்த்தேன், அதோட அடுத்தடுத்து இன்ஃபர்மேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ காமிக் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். ஏன்னா அது வந்து சின்ன குழந்தைங்களுக்காக எடுக்கப்பட்ட காமிக் மாதிரி, ஓகேவா? ஒரு டீனேஜ் பசங்களை வரைக்கும் பார்க்குற அளவுக்கு ஒரு காமிக். இதை வந்து நீங்கள் பார்க்குறவங்க 40-45 வயசுல இருக்க ஆட்கள்லாம் பார்க்குறீங்க. ஸோ ஆனால் உங்களுக்கு ஸ்லோவாக தான் தெரியும், டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும், வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமை வேணும். வரலாறு தெரிஞ்சுக்கிறதுலாம் இப்படின்றதுலாம் தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். நீங்கள் பொறுமையாக அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். அப்படி முடியாது, எனக்கு பொறுமை கிடையாது அப்படின்னா கண்டிப்பாக இந்த சீரிஸ் நீங்கள் பார்க்க தேவையில்லை. யாரெல்லாம் இந்த சீரிஸ் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேர்ந்தால் போயிட்டோம். ஏன்னா யாருக்கு அந்த வேல்யூ தெரியுதோ அவங்களுக்கு தான் அதோட மதிப்பு தெரியும். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? அந்த ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனோட மதிப்பு தெரிஞ்சால் தான் அதுக்கே மரியாதை. அதாவது சொல்கிறவங்களுக்கும் அதுதான் மரியாதை, அந்த இன்ஃபர்மேஷனுக்கே அப்படி தான் மரியாதை. இது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஓகே, புரிஞ்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். நருட்டோ ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்துட்டோம். இது செகண்ட் எபிசோட் என்ன சொல்கிறாங்க, முதல் ஃபோட்டோ எடுக்கிற ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்திருக்காரு நருட்டோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. ஏன்னா கிராஜுவேட் ஆகிட்டான்ல. ஸோ கிராஜுவேட் ஆகிட்டானா அடுத்து ஃபோட்டோ எடுத்து அடுத்து ஒரு ஐடி கார்டு கொடுப்பாங்க இல்லை. ஸோ அந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக ஃபோட்டோ எடுக்க வந்திருக்கானுங்க. இந்த ஃபோட்டோ அப்படி எடுத்தே ஆகணுமாங்க கேட்பாங்க. எடுறா இந்த ஃபோட்டோன்னு நான் கொடுப்பேன்னு சொல்லி கொடுத்துருக்காப்புல. இந்த ஃபோட்டோ பாருங்க, இந்த போஸ்ட் தான் கொடுப்பாப்புல. எதுக்கு இந்த மாதிரி போஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு பேர் சொல்லுவார் அவருக்கு. இதான் என் பேர் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் ஆக்சுவலி ஒரு பேர் நருட்டோ. இவர் என்ன சொல்லுவார், என்னோட பேர் வந்து இது அப்படின்னு சொல்லுவாப்புல. அந்த பேரை படித்து பாருங்கள். அந்த பேரில் மூணு பேரோட பேர் இருக்கிறதுக்குள்ள, அதாவது 3 ஆன்செஸ்டர்னு சொல்லக்கூடிய ஆட்களோட பேர் அதில் இருக்குது. இவருடைய அந்த டேட்டா, அந்த நம்பர்ஸ் இருக்குல்ல, இவரை காட்டும் போது இந்த ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க. என்னடா அது உன்னோட ரிஜிஸ்டரில் எப்படி வச்சு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதில் ஃபஸ்ட்டு போட்டிருக்க நம்பர்ஸை கவனிங்க. அந்த நம்பர்ஸை நீங்கள் கூட்டி பாருங்கள், 16ன்னு வரும். அது அப்படியே தலையில் போட்டிங்கன்னா 19. விஷயம் புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. 1ன்னு வரும், இங்கிட்டு கூட்டிங்கன்னா 7ன்னு வரும். விஷயம் புரிஞ்சவங்களுக்கு புரியும் அது நான் என்ன சொல்ல வரேன். ஓகே, இந்த ஃபோட்டோலாம் ஏற்றுக்க முடியாது, என்ன ஃபோட்டோ எடுத்துருக்கு அப்படின்னு சொன்னோடனே, சரி இந்த ஃபோட்டோ எடுத்துக்க மாட்டீங்களா, என்ன இப்படி சொல்கிறீங்க, அப்படி முன்னாடி சொல்லியிருக்க வேண்டியதானே, நான் ஒழுங்காக ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருப்பேன்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருப்பார். இவங்க ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு இந்த ஃபோட்டோ ட்ரான்ஸ்ஃபர் ஆவார். ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அந்த லேடியை மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி பயமுடுத்துருவாப்ல. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கு, இதுதான் நீ சொல்கிறியா, 6 ஜூட்ஸோன்னு சொல்கிறியா? ஐ மீன் அவரோட ஸ்பெஷல் ஜூட்ஸோ, அதாவது க்ளோனிங் பண்ணுவாப்ல, இல்லை அந்த ஸ்பெஷல் உருமாற்றம். நெஞ்சாவாக இருக்கணும்னா ஒழுங்கான ஃபோட்டோ எடுக்கணும், போய் ஒழுங்காக ஃபோட்டோ எடுத்துட்டு அனுப்பி விட்டுருவாங்க. டக்குன்னு ஒரு பையன் வந்து கதை திறந்துட்டு நம்மளோட தலைவர் அடிக்க வருவாப்ல. யார் அப்படின்னு பார்த்தா என்னுடைய பேரன். தாக்க வரதுன்னா யாரா விடாது கோமாடின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு நருட்டோ. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வலிக்கி விழுந்துருவேன். தாக்க வரேன்னு சொல்லிட்டு வலிக்கி விழுந்துருவேன். ஐயோ எங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ட்ரெயின் கொடுக்குற ஒரு ட்ரெயினர் இருப்பான்ல, அவன் உள்ளே வந்தானே நம்ம நருட்டோவை பார்த்துட்டு, இவன் தான் அந்த நருட்டோவா, இவன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நருட்டோன்ற கேரக்டர் நம்ம கேரக்டரோட சிமிலராக கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. என்னன்னு தெரியல. இவன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவான்னு சொல்லிட்டு நல்லா வாய் பேசுவான் நருட்டோ. அந்த கேரக்டர் அப்படி தான் காட்டியிருக்காங்க. எப்படி இது சிங்சான் கேரக்டர், அந்த மாதிரி கேரக்டர். டக்குன்னு உள்ள வந்தோடனே, நான் கீழே வந்ததுக்கு நீ தானே காரணம்னு சொல்லிட்டு அந்த சிகப்பானா இவன் கடுப்பாயிருவான். யாரா நீ பைத்தியக்காரா, இங்கே வந்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னே, அவர் வந்து ஊர் தலைவரோட பேரண்டா, அவனை போய் கைப்பிடிச்சிருக்கேன்னு சொன்னே. ஏதாவது இந்த பையன் வந்து நம்ம ஊர் தலைவரோட பேரன்னு சொன்னோன்னு இவனும் பயந்துட்டான் அப்படின்னு சொல்லுவான். நீ யாரா இருந்தா என்னடா சொல்லிட்டு மண்ணிலே மடுன்னு ஒரு கொட்டு. நம்ம ஆளுதான் வேற ஆள் இல்லை, இது யாருக்கு அடங்காத கட்டுக்கு அடங்காத காலையில நம்மளோட நருட்டோ மண்டையில ஒரு கொட்டு மல்லாருக்கும் வச்சுட்டு கீழே வந்துடும். எவன் யாரா வேணும் புதுசா இருக்கான்னா நம்ம தலைவர் சொல்லுவார், இது எதுக்கு நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவார். இந்த ட்ரெயினர் வந்து இவருக்கு ட்ரெயின் கொடுப்பாப்புல. நம்ம வந்து ஒரு ஆண்ட பரம்பரை சொல்லுவாங்க அந்த கூட்டம். நம்ம வந்து பெரிய ஆட்கள், நம்ம இந்த மாதிரி சில்லற ஆட்கள்லாம் சண்டை போட்டால் நம்மளுடைய வலிமையை குறைச்சிக்க கூடாது, இப்பெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி பேசிகிட்டே இருப்பாப்புல. இவர் ரொம்ப நேரம் பேசிட்டு இருப்பேன். அவன் எஸ்ஆர் ஆளு எங்கடா போயிட்டான்னு கேட்டால் அவன் நருட்டோ கூட எப்போயோ வெளியே போயிட்டான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த ட்ரெயினர் இருக்கான்ல, இவன் வந்து எலைட்டான். அதாவது எல்லா ட்ரெயினரோடையும் அந்த ஹை லெவலில் இருப்பாங்க இல்லை நிஞ்சாஸ், அந்த நிஞ்சாஸ் தான். நான் தான் அவன் ட்ரெயின் பண்ணணும்னு சொல்லிட்டு பில்டப் கொடுத்துட்டு இருப்பேன். இங்கே பார்த்தா என்னங்க ஆலய காண இவ்வளோ நேரம் நான் செவுத்துட்டு பேசிக்கிறீங்கன்னா, இந்த படத்தில் திருட தேடியில் பேசிக்கிட்டான்ல அந்த மாதிரி பேசிக்கிருந்தேன்னா, அவன் போய் ரொம்ப நேரம் ஆச்சு நருட்டோ கூட போயிட்டான்டான்னு சொல்லிட்டு. நருட்டோ கூட போகிறது சரிதான், பட் ஆனால் நருட்டோ தப்பாக எதுவும் கற்றுக் கொடுத்துட்டான்னா, நருட்டோ எதுவும் தப்பாக கற்றுக் கொடுக்காம இருந்தால் சரி. அப்புறம் நம்ம பேரனை பற்றி சொல்லுவாப்புல. அந்த பேரை 20 டைம் கூட அட்டாக் பண்ணியிருக்காப்புல. அதாவது இன்னைக்கு மட்டுமே சின்ன பையன் அவங்க
அவங்க தாத்தாவை அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். அது எதுக்கு அட்டாக் பண்றான்றதை இனிமேல் சொல்லுவாங்க. இவன் நருட்டோ பின்னாடியே போயிட்டு இருப்பானா, நருட்டோ கண்டுபிடிச்சிருக்கான். ஏய் நீ என்னடா ஏன் மேலே சுத்திக்கி இருக்க? ஏன்னா நருட்டோ மாதிரியே அந்த மறைய மாதிரி ட்ரை பண்ணுவாப்ல, மறைய தெரியல தற்குறி. சரி பரவாயில்ல, நீ மறைஞ்சிருந்தாலும் கண்டுபிடிச்சிட்ட, உன்னை பத்தி நிறைய புகழ்ந்து பேசினாங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் நீ இருக்க, நீ நல்லா திறமைக்காரன் தான் அப்படின்னு சொல்லி பேசுவாப்ல. சரி இப்போ அதுக்கு என்ன, நீ எதுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கு அப்படிங்கிட்டோன்னே, இல்லை நான் அவங்க கூட ட்ரைனிங் ஆகணும், இனிமேல் அவங்க சிசிய புள்ள அப்படின்னு சொல்லி சேர வராப்ல. சிசியனா யாரா நீங்கள் பேசும்போது, ஆமாம் நீங்கள் தான் நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க, எங்கள் தாத்தா முன்னாடி ஒரு லேடியாக மாறினீங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு மாறுறது கற்றுக் கொடுங்க, அந்த க்ளோனிங் முறை எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொன்னோடனே, எதுக்கு நான் அவனை கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, பாஸ் எனக்கு கற்றுக் கொடுங்க பாஸ்ன்னு சொன்னோடனே இவனுக்கு கொஞ்சம் இதாயிருச்சு. நம்மளே ஒருத்தன் தலைவன் சொல்கிறான், நமக்குன்னு ஒரு அடிமை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதுக்கு மேலே ஒத்துக்க முடியாமல் இருக்க முடியாது, பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. இந்த க்ளோனிங் போகிறதுலாம் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அதே மாதிரி அதுக்கு முதல் நீ கட்ராவை கரெக்டாக ட்ரை பண்ணணும். அதானே கேட்ரானா என்னது அப்படின்னு கேட்டுருக்காப்ல. கேட்ரானா கேட்டா அப்படின்ட்டா, அது கேட்ரா இல்லை கேட்ரா அப்படின்னு சொல்லுவாப்புல. ஐயோ சக்கராவை தான் அப்படி சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாப்புல. சக்கரான்றது சொல்ல தெரியல போல தலைவனுக்கு, வர்றது போல கேட்ரான்னு சொல்லிட்டு இருப்பாப்புல. சரி விடு, நிஞ்சாஸ்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே, இவன் என்னடா தற்கொலையா இருக்கியா, நம்ம என்ன சொன்னா நம்புவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா அதை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னோடனே, சக்கரா பற்றி எனக்கு நிறையா தெரியும், நான் படிப்பான்ல இது ஆண்ட பரம்பரையில், ஸோ அவனுக்கு நிறைய எஜுகேட் கொடுத்துருப்பாங்க. அவன் சொல்லுவான் சக்கரா பற்றி எனக்கு நிறையா தெரியும், மனித உடம்புக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்கும், அந்த ஆற்றல் நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும், அதை எப்படி எடுத்து நம்ம சக்கரா ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறோமோ, கனெக்ட் பண்ணும்போது ஒரு ஆற்றல் கிடைக்கும், அந்த ஆற்றலை வச்சு தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய முடியும், நம்ம பல வித்தைகள் காட்ட முடியும். சித்தர்கள் என் ஞானிகள்லாம் பண்ணாங்கள வித்து அந்த வித்தை தான் சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கும்போது, நீ புக்ஸ்லாம் நிறையா படிச்சிருக்கலாம், ஆனால் ரியலில் கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாப்புல. முதல்ல உனக்கு வந்து க்ளோனிங் பண்ணுறது கற்றுக் கொடுக்குறேன், அதுக்காக ஒரு புக் ஷாப்புக்கு போவோம் வா அப்படின்னு சொல்லி கூட்டி போகிறாப்புல. எங்கே ஒரு க்ளோனிங்கை முதல் ஒரு ட்ரைனிங் வைப்பாப்புல. ஒரு ட்ரெஸ்ட் வைக்கிறேன், நீ ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் மாறி காட்டு, ஒரு பொண்ணை காட்டுவாங்க, ஒரு அழகான பொண்ணை காட்டி, இந்த பொண்ணு மாதிரி மாறுனா ஒரு பாண்டா கரடி மாதிரி இருப்பாப்புல. இது என்னடா அப்படி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டோன்னே, சரி கிட்டத்தட்ட சரியாக தான் இருக்குன்னு சொல்லி நருட்டோ சொல்லுவாப்புல சமாதானப்படுத்துறதுக்காக. அந்த லேடி வந்து இது என்ன மாதிரி இல்லைன்னு சொல்லி திட்டி விட்டுரும். டக்குன்னு பார்த்தோன்னே இது தலைவர் பிள்ளைன்னொடனே, ஐயோ தலைமை பேரனா ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மட்டும் அமைதியாக பேசுது. ஆனால் நருட்டோக்கு டமால்னு ஒரு குத்து கொடுத்துருக்கு. ஏன்னா தலைவர் பையன் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, அடிப்புல இவருக்கு தான் விடுக்கும். அவன் என்ன செட்டப் பண்ணாலும் அவன் கூட வேறக்கான அவனுக்கு தேடி விடுக்கும். அது நருட்டோ தான் அடிமை கட்டி விடுக்குது. அவர் புக் ஷாப் போவோம்னு சொல்லிட்டு எந்த புக் ஷாப் போவாங்கன்னு தெரியும், 18+ புக் ஷாப் போவாங்க. போய் பெண்களுடைய அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கும், அப்போதான் அதே மாதிரி தத்துருவமாக மாற முடியும்னு சொல்லிட்டு புக்கு பார்க்குறாங்க. பின்னாடி கடைக்காரன் வந்து நருட்டோ உங்களோட லைப்ரரி கிடையாதுன்னு சொல்லிட்டு அடிச்சு பற்றி விட்டுறாங்க. இங்கேயும் நருட்டோ தான் அடி வாங்கியிருக்கான். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? சரி விட இதெல்லாம் கவலைப்படாத, இப்போ உனக்கு ஒரு சில கிட்டத்தட்ட விஷயம் தெரிஞ்சிருக்கும், இப்போ மாறி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்ஃபரை மாறுறாங்க. இப்போ ஒரு தற்கொலை மாதிரி தான் மாறி இருக்கு. நருட்டோ உள்ள போறாங்க, அப்பயும் கண்டுபிடிச்சிடுறாங்க. எத்தனை வேஷம் போட்டாலும் கண்டுபிடிக்கிறீங்களான்னு சொல்லி உள்ள போனோட கண்டுபிடிச்சிடுறாங்க, அடிச்சு பத்தி விட்டுறாங்க. அதுன்னு எல்லாருமே என்னைய மட்டும் அடிக்கிறாங்க, நான் தலைவர் பேரன் இல்லை, ஸோ என்ன யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க, இதுக்காக தான் எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லி பேசுவான். அதாவது என்னோட விரக்தி என்னன்னா, எலைட் லைஃப் எனக்கு வேணாம், எனக்கு வந்து நார்மல் லைஃப் வேணும், எனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கணுன்ற ஒரு விரக்தி இருக்கு. ஸோ தம்பியோட எண்ணம் நல்ல எண்ணம் தான். அப்போ டிரான்ஸ்ஃபர் மாதிரி காட்டுறா அப்படின்வாப்புல. இப்பயும் அதே மாதிரி பாண்டா கரடி மாதிரி மாறுவானு நம்மளோட நிஞ்சா தேடி வராப்புல. எங்கேயா அவன் எங்கே தூக்கிட்டு போனேன், நருட்டோ எங்கே கூட்டி போய் என்ன பண்ணிட்டு இருக்கானோ தெரியல, இவனுக்கு நான் தான் ட்ரைனிங் கொடுக்கணும், வேற யாரும் அதுக்குள்ளே பூந்தாருன்னா அவன் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி தேடி வந்துட்டு இருக்காப்புல. அப்போ அவர் பேசி அப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறான், நான் ஏன் உங்கள் தாத்தாவை நீ அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கு அப்படின்னு கேட்டோடனே, இல்லை நான் எங்கே போனாலுமே வந்து எல்லாருமே கொனாகுமாரு அப்படின்னு சொல்லி அவர் பேர் இருக்குல்ல, அந்த பேர் தான் ஊர் பேர், இந்த ஊர் பேர் தான் அவருக்கு வச்சிருக்காங்க. இந்த கேரக்டர் யார் அப்படின்னா கண்ணன் சொல்லி ஒரு கேரக்டர் இருக்கும் பார்த்தீங்களா, கண்ணன், கிருஷ்ணன், மாயக்கண்ணன், இதெல்லாமே கோபியர் கொஞ்சம் ரமணா, கோபாலகிருஷ்ணன் அந்த கேரக்டர் தான் அது. ஸோ அவரும் முருகனும் ஒரே ட்ரைனிங் இடத்துல தான் வாழ்ந்தாங்க. 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் அந்த சிம்பிள்ஸ் இருக்கும், அந்த மயில் தொகை முருகனுக்கும் இருக்கும், கிருஷ்ணனுக்கும் இருக்கும், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ரைட் விடுங்க. அந்த கேரக்டர் தான் இவர். பேசிகிட்டு இருக்கும்போது அவருக்கு மட்டும் எங்கள் தாத்தா பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த வில்லேஜ் பேர் தான் அவருக்கு வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக மேட்டர் என்ன அப்படின்னா, முருகனும் கிருஷ்ணனும் ஒரே இடத்துல இருந்து படிச்சிருக்காங்க. அப்படி சொல்லும் போது இந்த வில்லேஜ் பேர்னால என் பேரை வச்சுட்டாங்க, யாருமே என் பேரை சொல்லி கூட கூப்பிட மாட்டாங்க. ஸோ எப்போ பார்த்தாலும் எனக்கு தாத்தாவோட பிராண்டாக தான் எனக்கு இருக்குது, எனக்குன்னு தனி ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணணும், அதாவது எனக்குன்னு ஒரு பேர் எடுக்கணும்னு நினைக்கிறான். பின்னாடி வந்து அவங்க தாத்தா தான் சொல்லணும், எங்கள் அப்பா யாரும் தெரியுமா, இந்த படம் தான் விஐபியில் வருவான்ல, எங்கள் அப்பா யாரும் தெரியுமா, அந்த மாதிரி இருக்க அவர் ஆசைப்படலை, தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்க ட்ரை பண்ணுறாப்புல. சரி ஓகே, உன்னோட எண்ணம் சரிதான், ஆனால் அதுக்கு நீ அசால்ட்டாக எதுவும் பண்ண முடியாது, அதுக்கு வந்து உனக்கு ஈக்குவலாக ஒருத்தன் கூட சண்டை போட்டு ஜெயிக்கணும், அது யார், அது என் கூட தான் சண்டை போட்டு ஜெயிக்கணும், அப்போ தான் நீ மாற முடியும்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த சைடு ஷார்ட் வருது, இந்த ஷார்ட்டில் வந்து நம்ம தலைவரை பார்க்க வராங்க. தலைவர் உங்களா தேடி வந்துட்டு இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கேட்டேன்னா, நருட்டோ வந்து ரொம்ப போராட்டம், நெஞ்சாவை மாறுறதுக்காக பல போராட்டம் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலாக அவனோட போராட்டம் நன்மை தான், மக்கள் மத்தியில் இடம் படணும்னு நினைக்கிறான்.
மக்கள்லாம் அவனை ஏற்றுக்கணும்னு நினைக்கிறான்னு சொன்னோன்னே அது அவ்வளோ சுலபம் கிடையாதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காப்புல. ஏன் அவ்வளோ சுலபம் கிடையாது அப்படின்னா, அவனுக்குள்ள அந்த மான்ஸ்டர் இருக்குல்ல, அது அவனை தவிர மற்ற எல்லாருக்குமே தெரியும்ல. ஸோ 12 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃபாக்ஸை வந்து அடக்குனப்போ அந்த கூட சண்டை போட்ட ஆட்களுக்கு மட்டும்தான் தெரியும். மற்ற யாருக்குமே பொதுமக்களுக்கு தெரியாது. அரசல் பரசலாக காசிப் மாதிரி தெரியும். பட் அந்த விஷயத்தை யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் போட்டிருக்கேன். மீறி பேசினா தண்டனை கொடுப்பேன்னு சொல்லுவார். அந்த ஃபாக்ஸோட ஆற்றல் அவங்களுக்குள்ள இருக்கனால மக்கள் யாரும் அவங்க கிட்ட போக மாட்டாங்க. குழந்தைகள் யாரும் அவங்க கூட ஈஸியாக பழக மாட்டாங்க. ஸோ அதனால அந்த தலைவர்கள் அந்த 4th தலைவர் இருக்காப்புல, இல்லை 4வது தலைவர், அவர் தான் இவர் உயிரை பணைய வச்சு இந்த ஆற்றல் அடக்கியிருப்பாப்புல, இந்த ஃபாக்ஸை அடக்கியிருப்பாரு. அவர் கடைசி என்ன சொல்லிட்டு போனார் அப்படின்னா, நருட்டோ வந்து நல்லபடியாக இருக்கணும், மக்கள் மத்தியில் ஈஸியாக இருக்கணும், மக்கள் மத்தியில் அவன் ஒரு ஹீரோவாக இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அப்படிதான் சொல்லுவார். ஹீரோவா? ஆமா, அவன் சின்ன வயசுலேயே பிறக்கும் போது ஹீரோ தானே. அந்த இவ்வளோ பெரிய ஊரே அழிக்க வந்த அந்த ஆற்றலில் மொத்தமாக தான் உடம்புக்குள்ள வாங்கி வச்சிருக்குது நருட்டோ தானே. ஸோ அவன் பிறக்கும் போதே அவன் ஹீரோ தான். பட் இது அவன் மக்கள்லாம் ஏற்றுக்கணும் அவனை அப்படின்னு சொல்லி அவனை தொப்புள் குடி கட் பண்ணும் போது தான் இங்கே மான்ஸ்டர் உள்ள இறங்கியிருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஒட்டுமொத்த ஆற்றலாம் அவனுக்குள்ள வந்திருக்கு. ஸோ மக்கள்லாம் அவனை ஏற்றுக்கணும், அந்த வில்லேஜ் அவனை ஏற்றுக்கணும்னு நினைப்பாங்க. பட் ஆனால் அந்த வில்லேஜ் மக்களுக்குலாம் என்ன தெரிஞ்சதுக்கு அப்படின்னா, இவன் வந்து ஒரு மான்ஸ்டர். ஆக்சுவலாக மான்ஸ்டர் சக்தி இவனுக்குள்ள இருக்குன்னு சொல்லி பயப்படுறாங்க ஒரு கூட்டம். நருட்டோக்கும் ஃபீல் பண்ணுறாங்க, ஐயோ நருட்டோ உடம்புக்குள்ள இவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. நருட்டோ தான் அந்த மான்ஸ்டரே நினைச்சும் ஃபீல் பண்ணுறாங்க. இதுதான் அந்த பேரண்ட்ஸும் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதனால நருட்டோ கூட யாரும் ஒட்ட மாட்டாங்க அப்படின்னு பேசிட்டு இருப்பாரு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு கேட்பாரு. என்ன சார் அப்படி கேட்கும் போது, ஒருத்தன் வந்து ஒரு ஊர்ல ஒரு பையனை ஒருத்தன் ஒதுக்குறான் அப்படின்னா, ஒரு கூட்டமே சேர்ந்து ஒருத்தனை ஒதுக்குது அப்படின்னா யாருமே அவனை சீண்ட மாட்டாங்க. ஸோ யாரும் அவனுக்கு அன்பு காட்ட மாட்டாங்க, கரிசனம் காட்ட மாட்டாங்க. அவனை அப்படியே ஒதுக்கி விட்டுருவாங்க. இதான் இயல்பு, இதான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அப்போ அந்த நிஞ்சா வந்து கண்டுபிடிச்சிருவாரு, இங்கே தான் நீங்கள் இருக்கீங்களா, வாங்க நம்ம வீட்டுக்கு போக சொன்னாலே, நான் வந்து ஊர் தலைவராக மாறணும், ஸோ நான் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கேன், என்கிட்ட வராது அப்படின்னு சொன்னேன். இது இந்த என்கிட்ட இருக்க ட்ரைனிங்லாம் எவ்வளவோ இருக்குது, இவன் இந்த பொடி பையன்ட்ட போய் நருட்டோட்ட போய் ட்ரைனிங் ஆக போறீங்களா, வாங்க நான் கற்றுக் கொடுக்குறேன், நான் தான் எலைட் ட்ரெயினர் அப்படின்னு சொல்லி பேசி பில்டப் பண்ணிட்டு இருப்பாப்ல. அந்த பையனுக்கு கடுப்பாயிரும், ட்ரான்ஸ்ஃபார்ம் மாதிரி காட்டுவான், ஒரு லேடி மாதிரி காட்டுவான், அதாவது அக்யூரேட்டாக ஒரு லேடியாக மாறிடுவான். மாறினோடனே இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்ததுன்னு சொல்லிட்டு கேட்பான். நருட்டோன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். நருட்டோ சொல்லி கொடுத்தானே, இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, 1000 மாதிரி க்ளோனிங் பண்ண முடியும்ல, இந்த ஷேடோ க்ளோனிங் அது பண்ணுவான் நருட்டோ. ஸோ அது பண்ணி காட்டோன்னே இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, இதெல்லாம் நான்லாம் தாண்டி வந்திருக்கேன், நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி அவர் பில்டப் பண்ணுவாப்பையா. அந்த தலைவர் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு, என்னடா நடந்துக்கிட்டு இங்கே லைட் டெலிகாஸ்ட் நடந்துகிட்டு இருக்காங்க. நருட்டோ வந்து டக்குன்னு டிரான்ஸ்ஃபார்ம் மாதிரி அந்த பெண்கள் மாதிரி ஆயிடும். அத்தனை 1000 பேருமே பெண்களாக மாறிட்டு இவர்கிட்ட போனால் என்ன ஆகும், அவர் அப்படியே டர் ஆயிடுவாப்ல. அவர் மட்டன் எப்படி பற்றி அவனுக்கு போட்டு தரணும் பற்றி சொன்னோடனே தலைவர் சொல்லுவாப்ல, என்னடா இது புது டெக்னிக்காக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். பரவாயில்ல, இதுதான் நீ புது டெக்னிக்னு சொல்லிட்டு இருந்தியா, ரைட்டு, என்னதான் இருந்தாலும் ஒரு புதுசாக ஒரு விஷயத்த வரும்போது அதை அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சிரிச்சுக்கிட்டே இருப்பாப்ல. அப்புறம் சொல்லி ஒரு தலைவரை நீங்கள் செம்ம தலைவரே, மாஸ் தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு கோகுனா மாறுவா, என் பேர் என்னது கண்ணனே வச்சுக்கோம். நம்மளுடைய கண்ணை என்ன பண்ணிருப்பாப்ல, நம்ம நருட்டோவை பார்த்து சூப்பராக பண்ணிட்டீங்க தலைவர், நீங்கள் வேற லெவல் தலைவர் பேசிட்டு இருப்பாப்ல. அப்போ தான் சொல்லுவார், இந்த நிஞ்சா ஆகிறதுலாம் ரொம்ப ஈஸி கிடையாது, நீ தலைவர் ஆகிறது ரொம்ப ஈஸி கிடையாது, எவ்வளோ லோன்லியாக நான் இருந்திருக்கேன் தெரியுமா, என்னோட லைஃப்பை பார்த்து நீ கற்றுக்க, முருகனை பார்த்தா எல்லா பாலகர்களும் கற்றுக்கிட்டாங்க. ஸோ அதான் சொல்கிறாரு, என் லைஃப்பை பார்த்து கற்றுக்க, நான் ஒரு அனாதையாக இருந்தேன், எனக்கு சொந்த பந்தம் இல்லை, நான் அனாதையாக வாழ்ந்தேன், எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன், எல்லாருமே என்னை ஒதுக்கி வச்சிருந்தாங்க, என்னை ஒரே ஒருத்தர் தான் ஆதரிச்சாரு, அந்த டீச்சர் இருக்காரு, ஃபர்ஸ்ட் டீச்சர். ஸோ அவர் மட்டும் தான் என்னை ஆதரிச்சாரு. ஸோ அவர் வந்த பிறகு தான் என் லைஃப் கொஞ்சம் மாறிச்சு, சேஞ்ச் ஆச்சு. அதே மாதிரி உன் லைஃப்லையும் ஒன்று நடக்கும், நீ அவ்வளோ ஈஸியாலாம் எதுவும் பண்ணிட முடியாது. அதேமாரி இந்த தலைவராக மாறுறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக குறுக்கொலியெல்லாம் போக முடியாது, நேர்வழி ஒன்று தான், கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு இந்த சொல்லுவாங்க இல்லை, 50 வருஷம் வரைக்கும் நீ கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு அதுக்கு மேலே அதுவே பழகிடுவான் இல்லை, அதுதான் படிப்பு. அந்த 50 வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு பழகிடும், இதாண்டா வாழ்க்கைன்னு புரிஞ்சுப்பீங்க. அந்த அனுபவம் வந்தால் நீ தலைவராக முடியும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாப்புல. இந்த பையனுக்கு என்ன தோணுது, நீ என்னை ஃபைட் பண்ணி என்னை ஜெயிச்சா மட்டும்தான் நீ தலைவனாக மாற முடியும் அப்படின்னு சொன்னது ஞாபகம் வருது. ரைட்ரா, இனிமேல் இருந்து நீ எனக்கு எதிரிடான்னு சொல்லிட்டு 2 பேரும் எதிரியாக மாறுறாங்க. அதாவது முதல்ல நண்பர்களாக இருந்தவங்க அடுத்து எதிரியாக மாறுறாங்க. இவங்க தான் கடைசி நிறைய படம் அடுத்தடுத்த எபிசோட்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன் வரும், அதை வரிசையாக பார்க்கலாம். அப்போ சொல்கிறாங்க, இனிமேலேருந்து நான் வந்து உனக்கு ட்ரைனிங்லாம் இல்லை, நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்ட தரேன், இனிமேலேருந்து நான் உனக்கு எதிரிடா, நீ தான்டா எனக்கு முதல் எதிரி, உன் கூட சண்டை விட வரேன்டான்னு. ரைட்டு, நம்ம கடைசி ஊர் தலைவராக மாறுறதுக்கு 2 பேரும் நல்லா ட்ரெயின் ஆகிட்டு வந்து மோதி பார்ப்போம், யார் வெற்றி பெறாங்களோ அவங்க ஊர் தலைவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. பேசி 2 பேரும் சிரிச்சுட்டு தான் பேசுகிறாங்க. பேசிட்டு சரி ரைட் நான் வரேன் கிளம்புறேன்னு கிளம்பிடுவான். குணகுமாரோ டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாப்பில். இவரும் சரி ரைட்டு தலைவா போயிட்டு வாங்க தலைவானுவார். இதை நம்மளுடைய ஊர் தலைவரை பார்த்து ரைட்டு இப்போ தான் ஒரு நெஞ்சாக்கான கலையே இவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இதோட எபிசோடு இதோட முடிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிச்சு. உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், இதுக்குள்ள நிறைய மேட்டர் இருக்குது. இது காமிக்கு இது வந்து ஒரு கொஞ்சம் போரிங்காக போகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கிடைக்காது, அவ்வளோதான் சொல்ல முடியும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் நாளில் போட்டு எந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்னா ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வளவளன்னு பேசுறானே இவன் யாரு? இவன் தான் நருட்டோ உசுமாக்கி.